கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துகின்றோம். எரேமியா தீர்க்கனின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால உன்னை இழுத்து கொண்டேன். சிநேகிதன் என்ற வார்த்தை மிக ஆழமானது, அருமையானது. ஒருவன் தன் சிநேகிதற்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறொன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவாக சிநேகிதர் என்றால் சம அந்தஸ்தில் உள்ளவர்கள். ஒருவர் நேரம் செலவழிப்பார்கள். ஒருவர் குறைகளை ஒருவர் கேட்டுக்கொள்வார்கள். ஒருவருக்கு பிறர் ஆலோசனை சொல்லுவார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள். ஒரு சிறு கதை உண்டு. ஒரு ஊரில் ஒரு புறாவும் ஒரு எறும்பும் சிநேகிதராக இருந்தார்களாம். ஆற்றில் வெள்ளம் வரும்பொழுது அந்த எறும்பு அந்த ஆற்று தண்டையில் மாட்டிக்கொண்டதாம். உடனே அந்த புறா ஒரு இலையை கொண்டு வந்து அங்கே போட்டதாம். அந்த எறும்பு அந்த இலையில் மேல் ஏறி தப்பித்து வந்து விட்டதாம். மற்றொரு சமயம் வேடன் ஒருவன் புறாவை கொள்ளும்படி அம்புகளை எய்வதற்கு தயாராக நின்றிருந்தானாம். அப்பொழுது அந்த சிறிய எறும்பு அந்த வேடோட கால்களை கடித்து விட்டதாம். உடனே புறாவின் உயிர் தப்பித்து கொண்டதாம். பாருங்கள், புறாக்கும் எறும்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் சிநேகிதராக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் இவர் காப்பாற்றுகிறார்கள், உதவி செய்கிறார்கள். இன்று நம் அருகில் ஆண்டவர் சொல்கிறார், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அழகான ஒரு பாடல் இருக்குதுல்ல, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் நீட், வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் அப்படின்ற ஒரு அழகான பாடல் வரிகள் கூட இருக்கிறது. இங்கே வேதத்தில் சிலரை ஆண்டவர் சிநேகிதர் என்று அழைக்கிறார். முதலாவது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றுக்கும் கொடுக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரும் சிநேகிதராக இருந்தார்கள். மேலே சொன்ன வசனங்களில் என் சிநேகிதரே என்று அழைக்கிறது காரணம், இந்த ஆபிரகாம் கர்த்தரை நேசிக்கிறார். கர்த்தர் நம்ம எப்போது நேசிக்கிறார்? நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம்? ஆபிரகாம் கர்த்தரை நேசித்ததினாலே எல்லாவற்றிலும் விசுவாசமாக இருந்தார், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். ஃப்ரெண்ட் அப்படின்னா அவங்க ஒரு நம்பிக்கை, ஒரு நல்லுறவு, ஒரு சிநேகிதனை முழுமையாக நம்புவோம். அப்போ ஆண்டவரும் ஆபிரகாமும் ஒரு முழுமையான ஒரு நல்ல டையப்பில், ஒரு ஆழமான அன்பில் இருந்தார்கள். இன்று நமக்கும் கர்த்தருக்கும் எந்த விதமான டையப் இருக்கிறது? எந்த விதமான உறவு இருக்கிறது? நம்ம உண்மையாக ஆண்டவரை முழுமையாக நேசிக்கிறோமா? முழுமையான ஒரு விசுவாசம், அவங்க மேலே அன்பு இருந்தால் உண்மையாக விசுவாசிப்போம், உண்மையாக நேசிப்போம். அப்போ அந்த ஆழமான அன்பு, உண்மையான அன்பு இருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். நம்ம தேவைக்காகவோ, உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காகவோ, இல்லை நமக்கு ஒரு சுகம் வேணும், இல்லை ஒரு பலன் வேணும், ஏதோ தேவை சந்திக்கப்பட வேண்டும், அதற்காக கர்த்தரை நேசிக்கிறோமா? இல்லைனா உண்மையாய் எனக்காக கல்வாரியில் ஜீவனை தந்தீங்களா ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சிங்களே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாய் யோசிக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். ஆபிரகாம் எப்பொழுதும் கர்த்தரிடம் ஜெபிக்கும் ஒரு பழக்கம் இருந்ததாம். அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 10 முறை தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. லோத்து குடியிருந்த சோதோம் குமார பட்டணத்தை அழிக்கும் போது கூட கர்த்தர் அந்த விஷயத்தை யாருக்கு சொல்றாருன்னா, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு இதை சொல்லாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்கேயோ நடக்கக்கூடிய லோத்துடைய பட்டணமாகிய அந்த சோதோம் குமாரன் நடக்கக்கூடிய அழிவை குறித்து கூட ஆபிரகாமும் பேசினார். ஏனென்றால் ஆண்டவரும் ஆபிரகாமும் அப்படி நல்ல ஒரு அன்பிலே இருந்தார்கள். ஒரு முறை உள்நாட்டு போர் ஒன்றில் ஆபிரகாம் 700 வீரர்களை சிறைப்பிடித்திருந்தாராம். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றினாராம். உடனே அந்த வீரர்களின் ரிலேஷன்ஸ், பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், உறவுகள் எல்லாரும் அவர் கருணை மனு எழுதுகிறார்களாம், ஒரு முறை மன்னித்து விடுங்கள் என்று. அந்த 700 பேரில் 699 பேருடைய கருணை மனுக்கள் வந்துவிட்டது. ஒருவருக்கு மட்டும் கருணை மனு வரவில்லையாம். ஆபிரகாம் யோசித்தாராம், பிடித்தது 700 போர் வீரர்கள், ஆனால் அந்த 699 பேருக்கு கருணை மனு வந்ததே, ஒருவருக்கு ஏன் வரவில்லை என்று அவர் அங்கே போய் விசாரிக்கும் போது அந்த போர் வீரன் சொன்னானா, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. அப்போ ஆபிரகாம் சொன்னாராம், இன்று முதல் நான் உனக்கு சிநேகிதனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஆபிரகாமின் சிநேகிதர் கர்த்தர். 2வது வேதத்தில் யாக்கோபு, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யாக்கோபை சிநேகித்து அப்படின்ற வார்த்தை வருகிறது. அப்போ ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்தார். அதனால்தான் யாக்கோபு எத்தனாக இருந்தார், ஏமாற்றனாக இருந்தார். அப்படிப்பட்ட யாக்கோபுவை கர்த்தர் சிநேகித்ததுனால, யாக்கோபும் கர்த்தரை சிநேகித்ததால ஏமாற்றுக்காரன் எத்தன் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபுவை கர்த்தர் தேவனுடைய பிரபுவாக மாற்றினார். ஆபிரகாம்
ஈசாக்கு, யாக்கோபு என்று அந்த வம்ச அட்டவணையில் யாக்கோபுடைய பெயரை கொண்டு வர அளவுக்கு கர்த்தர் யாக்கோபுக்கு சிநேகிதனாய் இருந்தார். அதனால தான் யாக்கோபு செய்த பல தவறுகளை கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் தன் தகப்பனை ஏமாற்றுகிறார், அண்ணனை ஏமாற்றுகிறார், தன் மாமனாக லாபான் வீட்டில் அந்த ஆடுகளை தனக்காக சேர்த்துக் கொள்கிறார். இப்படி எத்தனை குறைகள் இருந்தாலும் கர்த்தர் அந்த யாக்கோபை வெறுக்கவில்லை. ஒருவேளை நாம் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கும் போது நம்மிடத்தில் எந்த குறை ஆண்டவர் பார்க்கறதே இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பல வேளைகளில் குற்ற மனசாட்சியோடு நான் ஏன் இப்படி செஞ்ச நிறைய காரியங்களை குறித்து வேதனையோடு கூட இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்தை கண்டு என் வசனத்துக்கு நீ பயந்து இருக்கிறபடி நான் ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக திறந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்று அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற கர்த்தர். ஒருவேளை என்கிட்ட குறை இருக்குது, நான் இதை சரி பண்ணணும், என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது, பிறகு நான் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கவே வேண்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற நிலைமையிலே வா. யாக்கோபிடம் பல குறைகள் இருந்தது. ஏமாற்றுக்காரனாக இருந்தான், எத்தனாக இருந்தான், தன் மாமனாக லாபான் வீட்டில் அங்கேயும் போய் அந்த ஆடுகளையும் எடுக்கிறான். ஆனால் கூட கர்த்தர் அவனை விட்டு விலகவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் குறைகளை பார்க்கவில்லை, குற்றங்களை பார்க்கவில்லை. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை குறையோடு இருந்த யாக்கோபை சிநேகித்தது போல ஒருவேளை எந்த குறையோடு இங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசித்து அன்போடு அரவணைத்து ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு சிநேகிதன் ஆண்டவருக்கு இருந்தார். ஒருவன் தன் சிநேகிதோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மோசையோட கர்த்தர் முகமுகமாய் பேசினதுனால மோசேவை ஆண்டவர் அடக்கம் பண்ணினார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மோசே எப்படி இருக்கிறார்னா, அவர் திக்குவாயும் மந்தனாவுமாய் இருந்தார். அவருக்கு சரியா பேச முடியாது, அவர் மந்தனாவா இருக்கார், ஸ்பீடா பேச முடியாது, ஸ்லோ இன் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மந்தனாவாய் இருந்தார். ஆனா பாருங்க, நம்மகிட்ட என்ன குறை இருந்தாலும் ஆண்டு அந்த குறைகளை பார்க்கிறதே இல்லையா. நம்மகிட்ட எந்த குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்களை அவர் பார்க்கிறதே இல்லையா. ஒரு முறை ஒரு விபச்சாரத்தை கையும் களமா பிடிக்கிறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, தண்டனை கொடுப்பாரு. எல்லாரும் கூட்டமாய் கூடிக்கொண்டு வந்தார்கள். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் குனிந்து தரையில எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது மேல் கல்லறிய கடவன். அங்க இயேசு நிமிர்ந்து பார்க்கிறாரு, ஒருத்தர் கூட இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லைங்க. உலகம் உங்களை எதையோ சொல்லும், உங்க குடும்பத்தை எதையோ சொல்லும், உங்க மகனை எதையோ சொல்லும், உங்க மகளை எதையோ சொல்லும், இவங்க இப்படி அப்படி ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் குற்றம் பார்க்கிற தேவன் இல்லை, அவர் அன்பான தேவன், தயவுள்ள தேவன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மோசே திக்குவாயா இருந்தாரு, மந்தனாவாய் இருந்தாரு. அவர் சொல்வார், ஆண்டவரே என்ன அனுப்பாதீங்க, என்ன அனுப்பாதீங்க, ஆரோன் அனுப்புங்க, ஆரோன் நல்லா பேசுவாரு, என்னில யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். மோசே சொல்வாரு. ஆண்டவர் சொல்ல, இல்ல மோசே, நான் உன்னை அழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மோசே கூட கர்த்தர் தன்மேல் வைத்த அந்த அன்புக்கு பாத்திரவானா இருந்தாராம். ஒரு முறை கேட்பாங்களே, எத்தனை முறை மன்னிக்கணும் பாவங்களை? 70 முறை. நம்ம எத்தனை முறை தவறு செஞ்சாலும் மன்னிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு குற்ற மனசாட்சியால் வாதிக்கப்பட்டிருந்தான், ஆண்டவரே இந்த எண்ணங்களில் இருந்து, என் சிந்தனைகளில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை ஆண்டவரே, வெளியில நல்லதா இருக்கிற ஆண்டவரே, எல்லாம் ஆக்டிவா பண்றேன், ஆனால் உள்ளத்துல சமாதானம் இல்லை, உள்ளத்துல ஏதோ ஒரு காரியம், மறைமுகமான காரியம் என்னை வதித்துக் கொண்டு இருக்கிறது, இந்த தேவை ஏதோ ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க அந்த மோசையோட சிநேகிதனை போல பேசினாராம். அவர் எப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்டா வராரோ, எப்படி எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கிறாரோ, எல்லாத்தையும் தெரிவிக்கிறாரோ, அப்ப நம்ம கூட கர்த்தருக்கு உண்மையை, ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கிறேன், வெறுமையா இருக்கிற ஆண்டவரே, இடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே, இவ்வளவு தேவைக்கு மத்தியில் இருக்கிற ஆண்டவரே, ஒரு மனுஷங்கிட்ட சொல்றதை விட கர்த்தர்கிட்ட சொல்லமா. வேதம் சொல்லுகிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிறதே நமம். நான்காவது ஒரு சிநேகிதன் இருக்கிறாராம். அவர் சாலமோன். அதாவது 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோத்தரிக்கப்படுவாராக அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாலமோன் இள வயது உள்ளவராய் இருந்தார். ஒருவேளை தாவீதோட குமாரன் தான் சாலமோன். தாவீதுக்கு எத்தனையோ குமாரர் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்னா, இந்த சாலமோனை தெரிந்து கொண்டார். சாலமோன் என்பதற்கு சமாதானம் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சாலமோன் அரசாண்ட நாட்களிலே தேசம் முழுதும் அமைதியா இருந்தது, அமெரிக்கையா இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு உங்க
உள்ளத்துல சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தா, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, கணவன் மனைவி உறவுகள்ல சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, என் வேலை ஸ்தலங்களில் எனக்கு சமாதானம் இல்லை, என் நண்பனோடு எனக்கு சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு சமாதானமற்ற சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாலமோன் என்பதற்கு சமாதானம் என்ற அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறதே. சாலமோனோட சிநேகிதோடு வந்த தேவன் உங்களோடு கூட ஒரு சிநேகிதனாய் வரும்போது உலகம் தரக்கூடாத தனது சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத தனது சந்தோஷத்தை நிறைவாய் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துல சமாதானமற்ற சூழ்நிலை நீங்கள் கடந்து வருகிறீர்களோ, வேதம் சொல்கிறது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் பிறழுவது இல்லை, நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாந்து இருப்பாய், அக்கினி சுவாலையானது உன் பேரிலே பற்றாது. ஐந்தாவது ஒரு சிநேகன் இருந்தாரு, அவர் லாசரு. அதாவது யோவான் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 11ஆம் வசனம் 26. இது ஒரு ஃபுல் ஸ்டோரி. என்ன நடக்குதுன்னா, லாசருவை கர்த்தர் அதிகமாக நேசித்தார். ஒரு முறை கர்த்தர் இல்லாத போது லாசர் மரித்து போகிறார். அப்ப மார்த்தாலும் மரியாலும் பாருங்க, உங்களுடைய சிநேகிதர் மரித்து போனார் என்று சொல்வதற்கு ஆட்களை அனுப்புகிறாங்க. லாசர் மரித்த போது அந்த பிரிவை கர்த்தர் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஏன்னா வேதத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 12:10 சொல்றாங்க, லாசருவை வெளியே கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார் தன் சிநேகிதனுக்காக. இயேசு மார்த்தாலும் மரியாலும் சொன்னாங்க, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா, நீங்க எங்களோடு இருந்தீங்கன்னா இது சம்பவித்து இருக்காது. ஒருவேளை சில வேளைகளில் பல துன்பங்கள் வரலாம், துக்கங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், இழப்புகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், போராட்டம் வரலாம். நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நீங்க இல்லையா, நீங்க என் கூட இல்லையா, நீங்க இல்லை, ஏன் இப்படி நடக்குது, நான் உபவாசிக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆலயத்துக்கு போறேனே, எனக்கு ஏன் இது வருது அப்படின்னு கேட்கலாம். ஒரு இவங்க அதை தான் சொல்றாங்க, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் இவன் மரித்திருக்க மாட்டான். ஆனா கூட இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறார். தூரத்தில் இருந்தாரு, பின்னும் 2 நாள் தாமதித்தாரு, அவர் வந்தார் பாருங்க, சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாசர் நிமித்தம் யூதர் அநேகர் இயேசுவிலே விசுவாசம் வைப்பதற்கு ஏதுவாக 2 நாள் தாமதித்து இயேசு வந்தார். ஆனால் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நீங்க வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கலாம், விரக்தியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், இனி வாழ்வே வேணாம், நான் தற்கொலை கூட செய்து கொள்ள போகிறேன், இந்த வாழ்க்கையை வேணாம், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, யாரோ ஏமாத்திட்டாங்க, யாரோ துரோகம் பண்ணிட்டாங்க, நான் நம்பினவங்க என்னை நேசிக்கவே இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லைங்க ஆண்டவர் சொன்னாரு, மரித்துட்டான், அந்த லாசரோட கல்லறையில் வச்சுட்டாங்க, வைத்து 3 நாள் 4 நாள் ஆகிவிட்டது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் வந்தார் சொன்னார், லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா, உன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வா, உன் போராட்டத்திலிருந்து வெளியே வா, உன் கண்ணீரிலிருந்து வெளியே வா, உன் தேவைக்கு மத்த வெளியே வா, நான் உன்னோடு இருப்பேன். மரித்தவனை உயிரோடு எழுப்பின அந்த அன்பு எங்கிருந்து வந்ததுன்னா, இந்த லாசரு கர்த்தர் எப்படி இருந்தாங்களாம், அவங்க சிநேகிதனா இருந்தார்களாம், ஒரு நண்பர்களா இருந்தார்களாம், அவ்வளோ அன்பா இருந்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். உங்க அன்பு யார் மேல இருக்குதுங்க, உங்களோட உறவு யார் மேல இருக்குதுங்க, உங்க எண்ணெய் யார் மேல இருக்குதுங்க, உங்க ஏக்கை யார் மேல இருக்குதுங்க. தாவீது சொல்வாரு, கர்த்தரை முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நான் அசைக்கப்படாத இருக்கிறேன்னா அது காரணம் என்னன்னா, என் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாத்தீங்களா, நீங்க ஒருத்தர் ஆராதிக்கிறீங்களா, கர்த்தரை துதிக்கிறீங்களா, வேதத்தை வாசிக்கிறீங்களா, ஏன் கொஸ்டின் மார்க்கோட இருக்கிறீங்களா, இன்றைக்கு அவர்களோடு கூட ஒரு சிநேகிதனாய் வர விரும்புகிறார். உன் வலது கரத்தை பிடித்தோனை பார்த்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற கர்த்தருடைய சத்தம் உங்கள் கூடாரத்தில், உங்களுக்கு மேல, உங்கள் சரீரத்தில், ஆவியில, ஆத்துமத்தில் கிரியை செய்கிற வார்த்தைங்க. ஆண்டவர் எப்படிங்க உலகத்தை உண்டாக்குனாரு, வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, காற்று உண்டாக கடவுது, அவருடைய வார்த்தை தாங்க உண்டாக்குச்சு ஒவ்வொன்றையும். இன்றைக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாக கடவுது, சுகம் உண்டாக கடவுது, ஜீவன் உண்டாக கடவுது, சமாதானம் உண்டாக கடவுது, கிருபை உண்டாக கடவுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப முடியும். இன்றைக்கு நீங்க உலகத்துல யாரையோ முன்னாடி வச்சிருக்கிறீங்களே, அப்படி இல்லாம தாவீது சொல்வார்ல, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், என் கண்மல் அவர்தான், என் கோட்டை அவர்தான், என் கேடகம் அவர்தான், நான் நம்பின துருகம் அவர்தான், எனக்கு எல்லாமே அவர்தான், அவரால் அன்றி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ஒரு டோட்டல் சரண்டர் இருக்குது பாத்தீங்களா. இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறப்பா, முழுமையா அர்ப்பணிக்கிறப்பா, அப்பா நான் உலகத்துல யாரோ நம்பி எதையும் நம்பி எங்கெங்கயோ ஓடி நான் அலைந்து திரிந்து
நின்று கொண்டு இருக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட வாங்க ஆண்டவரே, என்னோடு கூட வாங்க ஆண்டவரே. இந்த தலைமையான பாதையில், இந்த கரடுமுரடான பாதையில், இந்த லைஃப் டிராவல் ஆண்டவரே, என் கூட வாங்க ஆண்டவரே. மனிதரை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரே, மனிதர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரே, மனித அன்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. அது மாறுகிற அன்பாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நீங்க சொன்னீங்களே, நீங்க நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாத ஒரு தெய்வம் அப்படின்ற வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதை மாறாதவர் ஆண்டவரே. என்னேசர் என்னுடையவர், நான் என்னுடையவர். என்னேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். இந்த உன்னத அனுபவத்துக்குள்ள நீங்கள் வரும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு அப்பாவா இல்லைங்க, ஒரு பிதாவா இல்லைங்க, ஒரு பெரிய காட் லார்ட் அப்படிலாம் இல்லைங்க, ஒரு ஸ்நேகிதராங்க, ஒரு ஃப்ரெண்டாங்க. வாங்க வாங்க, சீரப் சீரப், கம் கம் கம், லெட்ஸ் கோ அப்படின்னு எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்டோடு போவோம், அந்த மாதிரி ஒரு லைஃப் ட்ராவலில் இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்நேகிதராக வாங்க ஆண்டவரே, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக வாங்க ஆண்டவரே. எனக்கு எந்த கஷ்டனாலும் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன் ஆண்டவரே, மனுஷங்கிட்ட வேணாம் ஆண்டவரே. நான் சொல்லி 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 ஓய்ந்து போட்ட ஆண்டவரே, இதுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே, முடிவெடுக்கவே முடியல ஆண்டவர், ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியல ஆண்டவர், ஒரு டெசிஷன் கூட எடுக்க முடியல ஆண்டவரே. என்னோடு கூட வாங்கலை, என்னோடு கூட வாங்கலை. இன்னைக்கு தான் ரொம்ப ஞானமுள்ளவராயிற்றே. பைபிள் சொல்லுதில்ல, கர்த்தர் ஞானத்தை தருகிறான், அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வருகிறது. அவர் ஞானவான்களுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் ஆழமும் மறைபெறுமானதை கற்றுக் கொடுக்கிறது. அப்பா எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நிறைய விஷயம் தெரியல ஆண்டவரே, நிறைய விஷயம் புரியல ஆண்டவரே, நான் முடிவு எடுக்கிற ஆண்டவரே, அது தவறாய் வருகிறது. சில முடிவுகளை எடுக்க முடியாமல் பயமாக இருக்குது ஆண்டவரே. இந்த முடிவு எடுத்தால் தவறாயிடுமோ, இந்த முடிவு எடுத்தால் தவறாயிடுமோ, இப்படி ஸ்டெப்பின் பண்ணால் தவறாயிடுமோ அப்படின்னு உள்ளத்தில் நிறைய பயங்கள் இருக்குது ஆண்டவரே, நிறைய கலக்கங்கள் இருக்குது ஆண்டவரே. யார் ஆண்டவர் உண்மையாக சொல்வாங்க? ஒரு ஸ்நேகிதனோடு பேசுவது போல மோசர முகமுகமாய் பேசிங்களா ஆண்டவரே. ஆபிரகாமை ஸ்நேகிதன் அழைச்சிங்களே, யாக்கோபை ஸ்நேகிதராய் இருந்தீங்களே, சாலமோனுக்கு ஸ்நேகித்தபடினாலும் ஞானத்தை தந்தீங்களே, அந்த கிருபை தாருங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே ஒரு நல்ல கடவுளா மட்டும் இல்லை, இந்த நாள் முதல் என்னோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்நேகிதராய் வாருங்க ஆண்டவரே. நீங்கள் தான் சொன்னீங்களே, அனாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை ஸ்நேகித்தேன், அதனால் என் காருண்யத்தினால நான் உன்னை இழுத்துக்கொள்றேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்போ ஒருவேளை நான் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலை, நீங்கள் எனக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் உங்களை அழைத்தி அப்பா நீங்க வாங்கன்னு சொல்ல, ஆனால் நீர் அழைத்தீர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் கரு உருவாகும் பொழுது என் கருவை கண்கள் கண்டது, என் கருவோட கண்கள் கண்டது. அது ஒரே ஒரு இமேஜா, ஒரே ஒரு துளியா இருக்கும் போது உங்களுடைய கண்கள் கண்டது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அது உருவேற்படும் நாட்கள் புஸ்தகத்தில் எழுந்திருக்கு. ஒரு இமேஜ், ஒரு அழகு, ஒரு கண்ணு அழகாதனை உருவாக்கும் போது என்னுடைய கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. ஆம் ஆண்டவரே, அப்போது அழைத்த தேவன் ஆண்டவரே, அநாதி ஸ்நேகத்தால் அழைத்த தேவன் ஆண்டவரே, உங்களுடைய காரணத்தை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு ஸ்நேகிதனை போல, ஒரு நண்பனை போல எங்களை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் முழு குடும்பத்தை, என் வாழ்வை, என்னோட பர்சனல் லைஃப்பை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குற ஆண்டவரை. இப்படி கேட்கும்போது கர்த்தர் ஒரு ஸ்நேகிதனோ போல உங்களோடு கூட வந்து எல்லாத்தையும் அரவணைத்து, ஒரு ஃப்ரெண்டு தான் நம்ம என்ன சொன்னால் பொறுமையாக கேட்பாங்கங்க. நம்ம ஒரு கதையை திருப்பி திருப்பி சொன்னால் கூட அப்படியா 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 திருப்பி திருப்பி கேட்பாங்கங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பராய் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட வரம்பெறுவான். நீங்கள் அவரை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக ராஜா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே. ஆபிரகாமை சிநேகிதரோடு இருந்த தேவன் ஆண்டவரே, மோசே சிநேகிதனை போல பாவித்த தேவன் ஆண்டவரே. வேதத்தில் அநேக சிநேகிதல் உண்டு ஆண்டவரே. யோனத்தானும் தாவீது கூட ரொம்ப சிநேகிதரா உயிரை போல சிநேகித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. மாயமாலமான இந்த உலகத்தில், அன்பற்ற இந்த உலகத்தில் ஆண்டவரை, தன்னலமாக இருக்க இந்த உலகத்தில் ஆவியானவர் போதுமானவராய் பாருங்க ஆண்டவரை. இத்தனை வருடங்கள் எங்கள் வாழ்க்கையில் யாரையோ நம்பி, மனிதர்களை நம்பி 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 ஏமாந்து போய் இருக்கிற ஆண்டவரே. அப்ப நீங்க வாங்க ஆண்டவரே, வழி நடத்தின தேவனை நீங்க வாங்க ஆண்டவரே. சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்தவரே, யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தவரே, ஆபிரகாமுக்கு பூமியில் சகல ஜனங்களுக்குள் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, மரித்த லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணின தேவனே, இப்போது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த நல்ல நண்பராய், நல்ல சிநேகிதராய் வந்த ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை செய்வீராக. கடைசி நாட்களில் ஊற்றப்படுகிற வல்லமையான வரங்களை, அபிஷேகத்தை, தைலத்தை, தரிசனங்களை, சொப்பனங்களை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரை எங்களோடு கொண்டு வழிநடத்துங்க ஆண்டவரை. இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்துங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடான்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டப்பா. இயேசுவின் வழியாக கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.